இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இன்டர்நெட் அடிக்ஷனுங்க. அதாவது போதைங்கிறது நம்ம குடிப்பழக்கத்தினாலேயோ மற்ற போதைப் பொருள்கள் யூஸ் பண்றதுனாலயோ மட்டும் வரக்கூடிய பழக்கம் கிடையாது, போதை கிடையாது. இது வந்து இன்டர்நெட், இப்போ இருக்கக்கூடிய இணையதளத்தினாலையும் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு அதுக்கு அடிமையாகிற மாதிரியான சூழல் வந்து இப்போ இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் வந்துட்டு இணையதளத்துக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து அடிக்குவேட்டா போதுமான அளவுக்கு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இப்போ வந்து ரொம்ப குறைவா இருக்குங்க. இப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க, இல்லை டே ஃபுல்லாவே வீட்டில இருந்து பாத்துக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ அதுல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஏன் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தைய கூட்டிட்டு வரும்போது என்ன மாதிரியான அறிகுறிகளோட கூட்டிட்டு வராங்க, தொந்தரவுகளோட கூட்டிட்டு வராங்கன்னா, என் பொண்ணு வந்து டே ஃபுல்லா வந்து ஃபோன் பாக்குறாங்க, இல்ல லீவ் நாள்ல டே ஃபுல்லா ஃபோன் பாக்குறா, ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஃபோன் தாங்க கேட்குறா அப்படின்னு தான் சொல்லி கூட்டிட்டு வராங்க. ஃபுல்லா ஃபோன் தான் பார்க்குறா, படிக்கிறது இல்லை. ஸோ நம்ம கூப்பிடுறது வந்துட்டு காதுலே போட்டுக்க மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப கோவப்படுறா அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இப்போ ஏன் அப்படி என்ன ரீசன் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, இப்போ பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் தான் தேவைப்படுதே தவிர பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைவா இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் வந்துட்டு ஃபோன்லயோ இல்ல லேப்டாப்லயோ அவங்களோட வேலைகளை பார்க்கும்போது நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு குழந்தை பருவத்துல இருந்தே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, டிவியையோ இல்ல வந்துட்டு ஃபோனையோ கையில கொடுத்துறதுனால குழந்தை வந்துட்டு அதுல வந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணுதுன்னு விட்டுடுறாங்க. ஒரு சாப்பாடு ஊட்டும் போதோ அதை காமிச்சு ஊட்டுறது, இது எல்லாமே வந்துட்டு நாள் பட என்ன ஆகுது அப்படின்னா கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைங்களுக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்ப காலத்துல இது தெரியாது, கொஞ்ச நேரம் தான் ஃபோன் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்தோ இல்ல நமக்கே வீட்டுல வந்து குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து மாற்றமா இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டர்ஸ் கிட்டயோ கூட்டிகிட்டே வராங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளோட அடிக்குவேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த ஆக்டிவிட்டிஸ், ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்ணாங்க, என்னெல்லாம் கொடுத்து விட்ட சாப்பாடை சாப்பிட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த மாதிரியா ஜென்ரலான டாபிக்ஸை அந்த குழந்தைங்களோட வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் வந்து குழந்தைங்களோட விளையாடணும். நாம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நாம வந்து கடைசியில ஃபோன் பாக்குறா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை வந்துட்டு பிளேம் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இப்போ ஃபோன்ல வந்து ஜூம் கிளாஸ் நடக்குது, ஆன்லைன் கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் பாக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஸ்கிரீன் டைம் வந்து முடிச்சிடணும். கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கிரீன் டைம் முடிஞ்சிடணும். அதே மாதிரி அடுத்து பெரியவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாலும் ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ வந்து முன்னாடி எல்லாம் வந்து நல்லா உட்காந்து கூட்டமா உட்காந்து ஃபேமிலி விஷயங்கள் பேசுவோம், அடுத்து ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்காந்து பேசுவோம். இப்போ இது எல்லாமே வந்து குறைஞ்சு போச்சுங்க. டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலுமே ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, மனிதர்களோட முக்கியத்துவம் என்னங்கிறதே வந்துட்டு மறந்து போயிருது. ஸோ நமக்கே அறியாம நமக்கே தெரியாம நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, ஃபோன் வந்து ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கே தெரியாம நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் ஸ்க்ரோல் பண்றோம், எத்தனை பார்க்குறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கே தெரியாம நம்ம மூளையில சில மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது. நாள் பட என்ன ஆகும் அப்படின்னா, வேற எதுலையுமே நம்மளுக்கு ஆர்வம் இருக்காது. எப்போ வந்து ஃபோனை எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவாங்க. ஸோ வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் வந்து பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி ஸ்க்ரீன் டைமை வந்துட்டு கம்மி பண்றது தான் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரியான தொந்தரவுகள், கேமிங் அடிக்ஷன் ஆகட்டும், இன்டர்நெட் அடிக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து சம்மந்தமே இல்லை, எதையுமே பார்க்கறது இல்லை, ஆனால் ஃபோனோடவே இருக்காங்க, ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அடிக்ஷன் ஆகட்டும், உடனடியாக வந்து இது மருத்துவர்கள்ட்ட கூட்டிட்டு போயிட்டோ மனநல மருத்துவர்கிட்ட காமிச்சு இதுக்குண்டான வந்துட்டு வழிமுறைகளை வந்து அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணுங்க.